அதிசயராம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் ஏசாயா 53:10. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அன்பு மக்களே, ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து கர்த்தருக்கு சித்தமானதை செய்தால் அப்படிப்பட்டவர்களை ஜெபம் கேட்கப்படும், பதில் கிடைக்கும், வெற்றி உண்டு. நம்முடைய சுய அறிவை, சுய ஆலோசனைகளை, சுயமான முயற்சிகள், சுயமாய் செயல்பட்டு எதையாகிலும் பெறலாம் என யோசிப்பது சுய திட்டங்கள், சுய தீர்மானங்கள். தயவு செய்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவது சாலச் சிறந்தது. அதில் வேதனை இருக்காது. சுயம் நம்மில் சாம்பலாய் மாறட்டும், சுத்த ஆவி நம்மில் ஊற்றப்படட்டும். தேவ சத்தத்தை கேட்டு அவரின் சித்தத்தை செய்தால் ஜெயம் பெற்று வாழ்வோம். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமா? காரியங்கள் சித்தி பெற வேண்டுமா? வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து புரிந்து செயல்படுங்கள். சுயம் சாகட்டும், மாம்ச அறிவு வேண்டாம். தேவ பக்தியுள்ளவர்களாய், வைராக்கிய வாஞ்சலுள்ளவர்களாய் இருப்போம். சுயத்தை சாகடிப்போம். கர்த்தரின் சித்தத்தின்படி வாழ்வோம். காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஜெயமுள்ள வாழ்வை வாழ்வோம். ஜெபியுங்கள், ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். கர்த்தருக்கு சித்தமானதை நிச்சயம் அவருடைய கையினால் வாய்க்க பண்ணுவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைப்பது ஒன்றுமே தடைபடாது. நம்மை முற்றிலுமாய் அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். நம்மை ஆண்டவர் சித்தம் போல் வழி நடத்தட்டும். வெற்றி மேல் வெற்றி வந்தடையட்டும். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆமென்.